அரசு மருத்துவமனைக்குள்ள போயிட்டு உள்ள போனவொன்னு தடால் புடல் என்ன தண்ணி வரல என்ன அழுக்கா இருக்கு என்ன நீங்க இப்படிலாம் பேசி பண்ணிட்டு இருக்கீங்க நோயாளிகளுக்கு வந்து என்ன நீங்க வந்து மரியாதை கொடுக்க மாட்டீங்க தண்ணி சரியா வரல அது சரியா வரல டாக்டர்கள் நீங்க ஒழுங்கா வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பக்கா அதாவது பாருங்க இந்த வீடியோ நீங்க பாருங்க. ஹாஸ்பிடல்ல தண்ணி இல்லாத எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா சார்? கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல தண்ணி இல்லைன்னா எவ்வளவு பெரிய அசிங்கம். வாய்ஸ் கிளாரிட்டி இப்ப நான் பேசுற வாய்ஸ் கிளாரிட்டி அதை விட சூப்பரா வாய்ஸ் கிளாரிட்டி. எப்படா வாய்ஸ் கிளாரிட்டி வருதுன்னு பார்த்தா தலைவர் மைக் வச்சுனா போல. சரத் அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் தான் சொல்லணும். மாண்புமிகு அமைச்சர் அவர்களே நீங்க என்ன மைக் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா நாங்க அந்த மைக்கை நாங்க யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் நிக்கிற ஒரு கிரௌட்ல அவர் பேசுற பக்காவா இருக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ மருத்துவத்துறையில மா சுப்பிரமணியன் இருந்தாரு. அவர் எப்படி ஆய்வு நடத்தாரு பாத்தீங்கன்னா போற வழியில டக்குன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பாப்பாரு. அதுக்கு பேர் தான் ஆய்வு, செக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுற திட்டமிட்டு கேமராமேன்லாம் கூப்பிட்டுன்னு பக்காவாக செட்டிங் பண்ணி உள்ளே போயிட்டு டாக்டருங்களை போயிட்டு மிரட்டுறான். எனக்கு புரியல, அவர் டாக்டர் அரசு மருத்துவர்கள் இருக்காங்களே உங்களுக்கு எப்படி ஒரு இந்த அளவுக்கு மரியாதை தக்க பேசுகிறாருன்னா நீங்கள் எப்படி சும்மா இருந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. அங்கே என்ன அதாவது அவங்களே குழம்பு போயிருக்காங்க. யார் இவன் திடீர்னு வந்தான் பேசுகிறான், திடீர்னு எம்எல்ஏன்றான், எம்எல்ஏ பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க போல. இதுக்கு தான் வந்து அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு போயிட்டு டக்குன்னு ஒரு டாஸ்மார்க்ல போடுறாப்புல. இது வந்துச்சானா ஆர்டர் வரலையா சொல்லிட்டாங்களா? நம்பர் வந்ததா 41-42 டாஸ்மார்க்ல பூந்து பேர் 414 ஆனா உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சா? இல்லையே ஆர்டர் வரலையே. ஏன் ஆர்டர் வரல? ஏன்னா இது 416 நம்பர் கடை. 414 ஒரு கடை இருக்கு. அந்த கடைக்கு போகாம எடுத்து என்ன பண்றாரு, இன்னொரு கடைக்கு போயிட்டு மாத்தி போயிட்டு அங்க போயிட்டு சொன்னோன்னே டக்கு என்ன பண்றாப்புல இது வந்துடுறாப்புல. அது போக பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்கிற உமன்ஸ் ஹாஸ்டலில் போயிட்டு மேடம் நான் தான் எம்எல்ஏ, தாம்பரம் தொகுதி எம்எல்ஏ, சரிங்களா? இந்த ஒயின் ஷாப் விஷயம் வந்து மக்கள் சார்பாக கேட்டு இருந்தாங்க. லேடிஸ் ஹாஸ்டல்லாம் இருக்குன்ட்டு எடுக்க சொல்லிட்டாங்க ஒயின் ஷாப். ஆமாம், இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது எடுக்க சொல்லியாச்சு. அது எப்போன்னு சொல்லிட்டு டேட்டு சொல்லுவாங்க, டேட்டு டைமு. அப்போ வந்து அதை கரெக்டாக முறையாக முன்னாடியே முடிச்சு க்ளோஸ் பண்ணுறேன். கேட்டிங்களே, டாஸ்மார்க் மூட போகிறாங்க, எல்லாம் பக்கம் முடிஞ்சிச்சு. இது ரீல்ஸ் பார்த்துங்களேன், முழுக்க ஒரு ரீல்ஸால முழுகி போய் கிடக்குறாங்க. நம்ம தாம்பரம் எம்எல்ஏ மாண்புமிகு கில்லிஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.